ஹலோ. இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனைக்கு பண்ணுவா பாருங்க, தனி கூட்டுன்னு. அதை பண்ணி காட்டலான் இருக்கேன். இது எல்லா ராத்துலயும் அது வழக்கம் இருக்காது. ஒரு சில ராத்துல இந்த மாதிரி தனி கூட்டுன்னு ஒண்ணு பண்ணுவா. அந்த தனி கூட்டுன்றத தனியாவும் கொஞ்சம் களத்துல வைக்கணும். அது இல்லாம அந்த கூட்டியே சிலர் எல்லா கரிகாலையும் சொட்டு சொட்டு போடுவா. கூட்டெல்லாம் எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கலப்பா. அது அவாத்து வழக்கம். எங்காத்துல இது வழக்கம் கிடையாது. வெறும் நாள்ல நான் பண்ணி பார்த்திருக்கேன். எங்காத்துல சமைக்க வந்த மாமி சொல்லி கொடுத்தா அந்த மெத்தட்ல தான் நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். ரொம்ப ஜோரா இருந்துச்சு அந்த மாமி சொன்ன மெத்தட்ல பண்ணாக்க. என் பொண்ணாத்துல உண்டு, பட் எங்க பிறந்தாத்துலயும் இல்ல, புக்காத்துலயும் கிடையாது இந்த வழக்கம். இப்ப இந்த தனி கூட்டுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. பாருங்க, நல்லா பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் புளி, ஒரு 5 பேர் திட்டத்துக்கு நல்லா சாப்பிடலாம். நல்லாவே அதை கரைச்சி இதை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாவே வச்சுக்கோங்க, ரொம்ப நீர்க்க கரைக்காதீங்க. நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன். இதோ நல்லா 1/2 கப்புக்கு வெல்லம், மிளகா வத்தல், அவாவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க, உப்பு, மஞ்சப்பொடி, தேங்காய், நல்லா பெரிய 1/2 மூடி தேங்காவை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய். பட் சாமான்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நடுவில் எண்ணெய் விடுவோம் இல்லையா, அது நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் வறுத்து அரைச்சி விடணும். இதெல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, 2 மிளகா வத்தல். ஃபர்ஸ்ட் வானலி காஞ்சதும் மட்டா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க. நல்லா ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்துருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் பொரிச்சுடுவோம். இதுல எண்ணெயில பொரிஞ்சுடுத்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு தக்கின மிளகா வத்தல். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா காரமா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. நான் அந்த குழந்தைகளுக்குலாம் ஆகாது, அதனால மட்டா போட்டுருக்கோம். நிதானமா இருக்கும். இது பண்ணாலே வயசானவெல்லாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். சிவப்பா எடுத்து அடுத்து தேங்காய் துருவல் மொத்தமா நான் 1/2 மூடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடைசியில் அதை தாளிச்சு கொட்டுறதுக்கு வச்சுப்பேன், கொஞ்சம் அரைச்சி விடுறதுக்கு. இதில் இதையும் கொஞ்சம் சிவப்பா வறுத்துக்கலாம். இது நல்லா 2 நாள் வச்சுட்டு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறவாளா இருந்தால் வச்சுட்டு 4 நாள் கூட வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது தோசை, இட்லி அது கூட தொட்டும் சாப்பிடலாம். சப்பாத்தி அதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். சாதத்தில் அப்படியே போட்டு நெய்யை விட்டுட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் பிடிக்கிறோம், நல்லெண்ணெய். அப்படி இல்லைன்னா கரிகாய் போட்டால் பிடிக்கும்னா இதுக்கு அவரைக்காய், புடலங்காய், சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி தனியாக என்ன பண்ணுவா, அதெல்லாம் வேக விட்டுட்டு இதை எடுத்து கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்ருவா. அதை பிசைஞ்சிட்டு சாப்பிடலாம். என்ன காய் வேணுமோ போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போடுவா, சில கறிகாய் தான் அதில் போடுவா, எல்லாத்தையும் போட மாட்டேன். உருளைக்கிழங்கு அது இதுலாம். இப்போ இதை எடுத்து விட்றேன். முதல்லையே வெந்தயம் போட்டிருக்கணும் அதில், நான் அதில் மறந்துவிட்டேன், அதனால் இப்போ போடுறேன். சும்மா அதை பாருங்க, கொஞ்சம் தான், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த மிளகா தனியாலாம் வறுத்தோம் இல்லையா பருப்பு, அதோடையே போட்டு கடைசியில் அதை போட்டு வறுத்து எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்க, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மட்டா கடுகு மறுபடியும் நான் போடுவேன் தாளிக்கும் போது. மறுபடியும் கடைசியில் கடுகை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகா வத்தல், அப்புறம் இந்த ஊற வச்சிருக்கோம் பாருங்க இந்த கடலைப்பருப்பு, இதை அதில் போட்டுடணும். சிலர் வேக விட்டும் போடுவா, சிலர் அப்படியே போடுவா. இந்த மாதிரி ஊற வச்சு போடும்போது வயசான வேலை சாப்பிட்றதுக்கு பல்லு கொஞ்சம் நல்லா கடிக்கிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலை, அப்புறம் இந்த புளி ஜலத்தை விட்டுருவோம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன். இது இப்போ கொதிக்கட்டும். கொஞ்சம் புளி வாசனை போகணுமோ இல்லையோ, 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சுன்னு வந்துடலாம். இதை அரைச்சுன்னு வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ அரைச்ச விழுத அதில் போட்டு விட்றேன். நல்லா வழுமூணு அரைச்சி விடலாம். இதை ஜலத்தை விட்டு அலம்பி அதில் விட்டு விடலாம். இப்போ நான் இந்த நாட்டு சக்கரை தான் போட போகிறேன், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இல்லை பாருங்க. நீங்கள் வேணா வெள்ளத்தை போடுங்க. எவ்வளோ வெல்லம் போடணுன்னாக்க நம்ம புளி எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் போடணும். அதை விட கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம், குறைச்சி வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். அப்பதான் புளி, உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும். அடுப்பை சின்னதாக வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். முதல்லயே விட்டோம்னு வச்சுக்கோங்க, தெளிச்சு 4 பக்கமும் ஆகும்னா இல்லையோ. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ விட்டுருக்கேன். மறுபடியும் நல்லெண்ணெய். சிம்மிலேயே அது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துருக்கு பாருங்க, அதுதான் பதம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படியே வச்சுட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது பாருங்க,
இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாக்க நல்லா அப்படி விட்டுக்கலாம். சாதத்துக்கும் சரி டிஃபனுக்கும் சரி. பட் சிலர் என்ன பண்ணுவான்னா இதை நல்லா செண்டாட்டமா பண்ணிடுவா, இன்னும் நல்லா கொதிக்க விட்டு கெட்டியா பண்ணிடுவா. ஏன்னா அந்த எல்லாத்துலயும் போடணும் போல. இப்ப கரிகால இவ்வளவு லிக்விடா போட்டா காயில வந்து போட்டா இன்னும் கறி மாதிரியே இருக்காது. அதனால கெட்டியா போட்டா அதோட பெரண்டா மாதிரி இருக்கும் பாருங்க, சேர்ந்தா மாதிரி இருக்கும் அதுல போட்டு பெரட்டும் போது. அதே மாதிரி கூட்டுல எல்லாம் தண்ணியா இருக்கும், அப்போ அந்த கெட்டி இருக்கிறது அதுல போட்டு கலக்கிடுவா. இப்ப பாருங்க, இதுக்கு கடைசியில ஒரு தாழ்ச்சி கொட்டல் இருக்கு. இதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது சின்ன ஸ்பூனு. நல்லா அதே மாதிரி நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நம்ம அதுல மட்டும் தான் கடுகு நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த கடுகு இதுல 4 போட போறேன் வெடிக்க விட. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் தேங்காய் துருவல் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை செவப்பா வறுக்கணும். கருவேப்பிலை 2. நிறைய பண்ணும்போது இன்னும் கூட தேங்காய் துருவல் போடலாம். பட் நம்ம கொஞ்சம் தான் பண்றேன் இன்னைக்கு, அதனால மட்டா தான் போட்டிருக்கேன் தேங்காய். இப்போ பார்த்தெல்லாம் நல்லா செவப்பா எடுத்துப்போம். இப்போ அதில் எடுத்து போட்டுருவோம். அவ்வளோதான், தனி கூட்டு ரெடி. பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் அப்படி வந்துடும். இப்போ ஸ்டவ் அணைச்சுடுறேன் நான். இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாரும் இதை வெறும் நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. சுமங்கலி பிரார்த்தனை, சமாராதனை, சில விஷயங்கள் நம்ம குடும்ப வழக்கம் எப்படியோ அப்படிதான் பண்ணணும். இல்லாதவெல்லாம் இந்த மங்கலி பட்டுவல் அன்னைக்கு இதெல்லாம் பண்ண மாட்டா யாரும். இந்த மாதிரி நம்ம வெறும் நாள்ல, நானே வெறும் நாள்ல தான் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் வேணுங்கிறவா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. அடுத்து வர வீடியோல வந்து இந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு பண்ற பொட்டியப்பம் அது பண்ணி காட்டலான் இருக்கேன். எல்லாரும் அந்த வீடியோவும் பாருங்க. மற்றதெல்லாம் காமன், எல்லா ராத்திரியும் பண்றதா. இந்த தனி கூட்டை போட்டு இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லா ராத்திரியும் இந்த தனி கூட்டு, இந்த பொட்டி அப்பம் அதெல்லாம் பண்ண மாட்டா. சிலர் அதிரசம் பண்ணுவா, அது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும். சிலர் வெறும் அப்பா அப்பா பாலக்காட்டுக்காரெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ராத்து வழக்கம். இது 2 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் அது பண்ணி காட்டலான்ட்டு பண்றேன். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.